அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். நான் ஜெயம் கோபி. அரையனார் மகான் குரு பூஜை இன்னைக்கு திங்கட்கிழமை 29/6/2026 ஆனி மாதம் 3 நட்சத்திரம். உலகம் ஃபுல்லாக இருக்கிற முருகர் சொந்தங்கள் வந்து அவங்க வீட்டில் வழிபாடு பண்ணி எனக்கு நிறைய காணொலிகள் படங்கள் அனுப்பியிருக்கீங்க. நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மகாபலிபுரத்தில் அரையனார் பெருமான் சிலை செய்ய சொல்லியிருந்தோம். சிலை தயாராகிடுச்சு. கிட்டத்தட்ட 3 நாளைக்கு முன்னாடியே சிலை தயாராகிடுச்சு. நான் வந்து இன்றைக்கி கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி உத்தரவு கேட்கும்போது உத்தரவு வரல. சரி, இன்றைக்கி நேராக வந்து இங்கேயே அரையனார் பெருமானுக்கு பூஜை புனஸ்காரம் செய்து அவருக்கு தீபாராதனை செய்து பூ எல்லாம் சாத்தி வழிபட்டோம். ஸோ இந்த சிலை தான் முதல் சிலை நம்ம கொடுக்க போகிறது. 2வது சிலை பெங்களூரில் ஒரு கோவிலுக்கும், 3வது வந்து கொடைக்கானலில் கூம்பூர் கோவிலில் உத்தரவு கேட்டிருக்கேன். இந்த கொடைக்கானல் கூம்பூர் போகும்போது என் மனசில் நினச்சதுன்னா சிவப்பு பூ வந்தால் வந்து அரையனார் சிலை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி உத்தரவு கேட்கும்போது வெள்ளைப்பூ வந்துச்சு. ஆனால் நான் அவங்ககிட்ட சொன்னேன், ஐயா எனக்கு மனசில் சிவப்பு வந்தால் கொடுக்கணும்னு இருந்தேன் அப்படின்னு சொன்னப்போ அவங்க சொன்னாங்க, இல்லைங்கய்யா உத்தரவு வந்து எங்களுக்கு வெள்ளை கலர் வந்தால் தான் கொடுப்பேனாங்க. நான் திரும்ப உத்தரவு கேளுங்கன்னு சொல்லியிருக்கேன். 100 சிலை கொடுக்க போகிறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா முருகர் கோவில்களுக்கும் நிறைய முருகர் அடியார்கள் வந்து கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக எல்லாத்தையுமே சேகரித்து வைத்து முருகர்கிட்ட உத்தரவு வாங்கி யார்கிட்டையும் எந்த ஒரு காசும் வாங்காமல் கொடுக்கணுன்ற என்னோட ஆசை. அரையனார் பெருமான் சிலை வந்து இப்போ நம்ம பார்க்குற எல்லா கோவில்களையுமே வழிபாடு கொண்டு வந்து கிருபானந்த வாரியார்கள் அந்த ஐயா கொண்டு வந்த பணியை தான் இப்போ திரும்ப நம்ம ஆரம்பிக்கிறோம். இதுவும் முருகர் பெருமான் அதிசயம்தான். கிருபானந்த வாரியார் வந்து முருகர் இந்த அளவுக்கு கொண்டாடினான்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி அரையனார் பெருமானையும் கொண்டாடி இருக்காரு. இந்த நாளில் பாம்பன் சுவாமிகள் பற்றி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். பாம்பன் சுவாமிகள் வந்து முருகர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, கலியுகத்தில் நான் வந்து யாரையுமே குருவாக ஏற்றுக்க மாட்டேன் முருகன், உன்னை மட்டும் தான் குருவாக ஏற்றுக்கிறன்றப்போ முருகப்பெருமான் சொன்னது அரையனார் குருவாக ஏற்றுக்கன்ட்டு. அதனால தான் அரையனார் பெருமானோட எல்லா பேரையும் வந்து அவர் ஒவ்வொரு பாடலையும் அரையனார் பெருமானோட பேரை வச்சு முடிப்பார். இது ஒரு பெரிய அதிசயம். அது மட்டும் இல்லை, அரையனார் பெருமான் வந்து நான் பார்க்குறது கண்டிப்பாக முருகர் அவதாரமாக தான் பார்க்குறேன். அவர் கலியுகத்தில் சாதாரண பிறந்த ஒரு மனித பிறவி கிடையாது. அவரோட பிறப்பின் நோக்கமே வாழ்க்கையில் நீ எப்படி இருந்தாலும் சரி, எவ்வளோ மோசமாக இருந்தாலும் கடைசியில் முருகப்பெருமான்கிட்ட போய் சரணாகதி அடைஞ்சேன்னா உன் வாழ்க்கை பொன்னாகம்ன்றது அவரோட பிறப்பின் தத்துவமே. மனிதர்கள் தவறு செய்வது இயல்பு, தவறு செய்யாத மனிதனே கிடையாது. ஆனால் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் முருகப்பெருமான்கிட்ட மட்டும் உண்மையாக இருங்கன்னு முதல்ல இந்த உலகத்தில் சொன்னது அவர் தான். அவரை பற்றி நான் தேட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் என்னோட நேர்காணல் நான் சொன்னேன், முருகர்கிட்ட மட்டும் உண்மையாக இருங்க. மனிதர்கள்ட்ட நீங்கள் எப்படி வேணாலும் இருங்க, நன்றி இருங்க, நன்றி மறக்காமல் இருங்க, பொய் சொல்லுங்க, படுங்க, அதெல்லாம் அவர் ஊழ்வினை கர்மனை இப்படி. ஆனால் முருகர்கிட்ட மட்டும் தயவுசெய்து உண்மையாக இருங்க. ஏன்னா எல்லாமே முருகருக்கு தெரியும். முருகா உங்கள்கிட்ட நான் உண்மையாக இருக்க முருகா, இந்த தப்பு செஞ்சிட்ட முருகா அப்படின்னு சொல்லி அவர் அப்பயே நிறைய ஒரு கந்தராலங்கார பாடல்கள் மூலயமா சொல்லியிருக்காரு. இந்த நாளில் வந்து எல்லாரும் ஒவ்வொரு திருப்புகழ் பாடல் பாடுங்கன்னு சொல்லியிருந்தேன். கந்தராலங்காரம் பாடுங்கன்னு சொல்லியிருந்தேன். எனக்காக வந்து நான் வந்து எப்பயுமே முருக பக்தர்கிட்ட சொல்கிறேன்னா, இந்த ஒரு பாடல் மட்டும் கற்று வச்சிங்க, மனப்பாடம் பண்ணி வச்சிங்க. இந்த ஒரு பாடல் வந்து உங்கள் வாழ்க்கையை வந்து எந்த அளவுக்கு வந்து முருகப்பெருமானை கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னா, நீங்கள் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு இடத்துல எங்கேயா நின்றுட்டு இருக்கீங்க, முருகனை கூப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக முருகன் வருவார். ஏன்னா அரையனார் பெருமான் அப்படி தான் முருகனை கூப்பிட்டார் இந்த பாடல் பாடி. அது கந்தர் அலங்காரத்தில் இருக்குது. செங்கேடு எடுத்த சினவடி வேலும் திருமுகமும் பங்கே நிறைத்த நற்பன்னீர்தோளும் பதும மலர் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரனனை எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்தது நிற்பனே. எங்கே நினைக்கிறோம் அங்கெல்லாம் வந்து நில்லு முருகான்னு சொல்லி அரையனார் பெருமான் முருகரை கூப்பிட்டுருக்காரு. முருகர் வந்தார். ஸோ இந்த பாடலை நம்ம மனசார மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு நான் வந்து இந்த பாடல் பாடாத நாட் கிடையாது. இதுவும் இன்னொரு பாடலும். ஸோ இந்த பாடல் வந்து உலகம் ஃபுல்லாக இருக்கிற முருக பக்தர்களுக்கு, முருகர் அடியார்களுக்கு வந்து நான் சமர்ப்பிக்கிறேன். துவண்டு போன முருக பக்தர்கள், வாழ்க்கையில் இவ்வளோதானா, இதுக்கப்புறம் வாழ்க்கையே இல்லையான்னு நினைக்கிற எல்லா முருக பக்தர்களும் கண்டிப்பாக இந்த பாடல் படிங்க. அரையனார் பெருமானோட சிலை தயாராகிடுச்சு. விரைவில் நேரம் தேதி எல்லாமே பதிவு செய்து செங்கல்பட்டு இருக்குன்றம் பாலமுருகன் கோவிலில் சமர்ப்பிக்கிறோம். நான் மட்டும் இல்லை, உங்கள் எல்லாரோட சேர்ந்து முருக பக்தர்கள் சார்பாக தான் சமர்ப்பிக்க போகிறோம். இந்த நாளில் இப்படி ஒரு அற்புதம் அதிசயம் நடத்தி கொடுத்த முருகப்பெருமானுக்கு கோடான கோடி நன்றிகள். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.